பாக்ஸ் மைண்ட் எல்லாம் விட்டுட்டு கேட்டாதான் கடவுள் பேசுறது உங்களுக்கு யாரிடம் இருந்தும் நல்லவைகளை கற்றுக்கொள்ளலாம். பைபிள் பார்த்தீங்கன்னா ஒரு லிபரல், அதாவது லிபரல் அண்ட் லிமிட்லெஸ். அது ஒரு ஞான பெட்டகம். அது என்ன பண்ணுதுன்னா, ஞானத்தை எங்கிருந்து வேணாலும் என்ன பண்ணலாம், பெறலாம். இப்படி ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமென். கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிபரலான தாட்ஸ் வேணும். ஒரு பாக்ஸ் மைண்டு இருக்க கூடாது. ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு வட்ட மைண்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் பேசுறது கூட நிறைய நேரம் என்ன பண்ணாது, கேட்காது. ஏன்னா நம்ம ஆளுகள் கடவுள் பேசுவதுக்கு கூட பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கடவுள் இப்படித்தான் பேசுவார். அதனால தான் நான் பேசும்போது நிறைய பேர் என்னைய அவர் வல்லமே இல்லை அப்படின்ற. இவங்களுக்கு வல்லமை என்ன தெரியுமா, இந்த நாளிலே இப்பொழுது அப்படி பேசினா அனாயிண்டிங்கோட பேசுகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இந்த பாக்ஸ் மைண்டெல்லாம் என்ன பண்ணிடுங்க, விட்டுட்டு கேட்டால் தான் கடவுள் பேசுறது உங்களுக்கு கேட்கும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி என்ன யோசித்தார் தெரியுமா, கடவுள்னா டப்ப 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 டப்பன்னு இந்த இடி முழக்கம் சவுண்ட் மாதிரி என்ன பண்ணுவாரு, பேசுவாரு அப்படின்றது அவருடைய அனுபவம். ஆனா கடவுளுக்கு நம்ம எப்படி ஒரு வரம்பு வைக்கவே முடியும்? வரம்பு வச்சா அவர் கடவுள் கிடையாது. அவர் வரம்பு அற்றவர். He is limitless. காலத்திற்கோ நேரத்திற்கோ எதுக்குமே எல்லைக்கு உட்படாத தேவன். எல்லை சாமி கிடையாது, எல்லையை தாண்டின சாமி. எல்லாம் சொல்லுங்க, எங்க சாமி எல்லை சாமி கிடையாது, எல்லையை தாண்டின சாமி. அவருக்கு எல்லையே கிடையாது. ஆமென். He is our God. சில நேரத்துல நம்ம தேவனுடைய சத்தம் எங்க இருந்து வரும் எப்படி வரும்னு தெரியாதனால நிறைய என்ன பண்ணிடுறோம், கேட்காமலே போயிடுறோம். இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தேவன் பல விதங்கள் மூலமாக அவர் வாய்ஸை நமக்கு என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு விதமா பேசினார். ஆபிரகாமை கூப்பிட்டு நட்சத்திரத்தை பாருன்றாரு. அதன் வாயிலா என்ன பண்றாரு, பேசுறாரு. மண் மூலமா என்ன பண்றாரு, பேசுறாரு. ஸோ கடவுளுடைய சத்தம் எல்லா இடத்துலையும் இருக்கு. சமுத்திரத்தின் அலைகளிலும் அவருடைய ஓசை இருக்கிறது. ஆமென்.